ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம். தமிழகம் மட்டுமில்லாமல் அசாம், மேற்கு வங்கம், புதுவை, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கான வாக்கு எண்ணிக்கையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இருப்பினும் கூட தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. ஏற்கனவே பலத்தை நிரூபித்திருக்கும் திமுக மீண்டும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போகிறதா? அதிமுக அதிரடி காட்டி ஆட்சியை பிடிக்க போகிறதா? தமிழக அரசியல் களத்தில் புதிதாக வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி தன்னுடைய வலுவான அடித்தளத்தை இந்த தேர்தலில் போட போகிறார்களா? சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஒலிக்க போகிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள். யாருக்கு சறுக்கல், யாருக்கு மகுடம் என்ற கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்க அதற்கான பதிலை நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது வாக்கு எண்ணிக்கை. தமிழகம் முழுவதும் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 4,87,98,833 வாக்குகள், கிட்டத்தட்ட 85% வாக்குகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகியிருந்தன. அதில் ஆண்களை பொறுத்தவரையில் 2,35,34,720 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் 2,52,59,596 பேர், ஆண்களை விட அதிகமாக பெண்களுடைய வாக்குகள் பதிவானதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரையில் 4,517 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 4,78,98,833 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள், தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை வாசிக்கும் நேரம் தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. தகவல்களை வழங்குவதற்காக லயோலா கல்லூரியிலிருந்து செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. அங்கு என்ன நிலவரம்? தபால் வாக்கு எண்ணிக்கையை தொடங்கிவிட்டார்களா? சூழல் என்ன? மேலவள்ளி, தற்போது நமக்கு பதிவு நுங்கம்பாக்கத்தில் லயோலா கல்லூரி வாக்கு நிலையத்தில் இருக்கிறோம். இங்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர், கொளத்தூர், அண்ணாநகர், ஆயிரம்விளக்கு, வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இங்கு நடைபெறுகிறது. இப்ப தற்போது சரியாக 8 மணி அளவில் கொளத்தூர் தொகுதிக்கான தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. கிட்டத்தட்ட 1891 வாக்குகள் தபால் வாக்குகள் கொளத்தூர் தொகுதியில் பதிவாயிருக்கிறது. அதே போன்று பெரம்பூர் தொகுதியில் 2000க்கும் மேற்பட்ட தபால் வாக்கு பதிவுகிறது. இந்த 2 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகள் எண்ணப்படும் பணி தொடங்கி இருக்கிறது. பிற தொகுதியில் தபால் வாக்குகள் பிரிக்க வைக்கப்பட்டு வருகிறது. வெப்பவழி தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில அனுமதி எப்படி வழங்கப்படுகிறது? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? அங்கே வழக்கமாக மீடியாவுக்கு மிகவும் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியில் வந்த சூழலில் தடுப்புகள் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மீடியாக்கள் உள்ள அனுமதிக்கப்படவில்லை. வழக்கமாக ஏஜென்ட்கள் செல்வதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்ட பகுதியில் தற்போது தற்காலிகமாக ஒரு கதவை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பகுதிக்கு எளிதாக யாரும் சென்று வரக்கூடாத அளவுக்கு மிகுந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிற தொகுதியில் கொளத்தூர், அண்ணாநகர் உள்ள தொகுதியெல்லாம் எளிதாக மிகவும் எல்லாம் சென்று கொற சூழ்நிலை பெரம்பூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு மட்டும் மிகுந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது இங்கு காண முடிகிறது. வேறவழி வேட்பாளர்களும் வந்திருக்கிறார்களா? அங்கே தற்போது பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஆதவ அர்ஜுன் வந்திருக்கிறார். தபால் வாக்கு எண்ணக்கூடிய இந்த சூழ்நிலை தற்போது மட்டும் அவர் வந்திருக்கார். இன்னும் போக போக ஒவ்வொரு மையத்திற்கும் இதே போன்ற வேட்பாளர்கள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக முதல் 5 ரவுண்டுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியும் எந்த அளவில் முன்னிலை இருக்கிறதை பொறுத்து அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. வேறவழி முன்னிலை நிலவரத்தை அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் முருகேசன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. வரலாறு தொடர போகிறதா, வரலாறு மாற்றி எழுதப்பட போகிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 65 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கின்றன. அனைத்து பகுதிகளிலிருந்தும் உடனுக்குடன் தகவல்களை தருவதற்காக நம்முடைய புதிய தலைமுறை செய்தியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தபால் வாக்கை யார் யாரெல்லாம் செலுத்தி இருப்பார்கள் என்றால், அரசு ஊழியர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள், 40% மேலாக பாதிப்பு கொண்ட மாற்றுத்திறனாளிகள், அதே போல காவலர்களும் அவர்களுடைய தபால் வாக்குகளை ஏற்கனவே செலுத்தி இருப்பார்கள். முதியவர்கள், வயதானவர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தபால் வாக்குகளை அவரவருடைய இல்லங்களிலேயே செலுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன முடிவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இன்னும் சில நிமிடங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கின்றன. அந்த சுற்றுகள் எப்படி இருக்கும் என்றால் 14 மேசைகள் போடப்பட்டிருக்கும். அதனை சுற்றி வேட்பாளர்கள், அதனுடைய ஏஜென்ட்டுகள் இருப்பார்கள். மைக்ரோ அப்சர்வர்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண் பார்வையாளர்களும் அதனை சரிபார்க்க
சரிபார்ப்பதற்காக அங்கே அமர்ந்திருப்பார்கள். தேர்தல் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அந்த சரிபார்க்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். இவ்வாறாக 14 மேசைகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டுவரப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக அந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எந்த கூட்டணி முன்னிலை பெறப்போகிறது, எந்த கட்சி வெற்றியை பெறப்போகிறது, எந்த கட்சி மகுடத்தை சூடப் போகிறது, எந்த கட்சி பின்னடைவை சந்திக்க போகிறது என்பதெல்லாம் இன்னும் போக போக நமக்கு நேரம் செல்ல செல்ல தெரிய வர இருக்கிறது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star hotels, ship, airline, railway and tourism.